கார்த்தி, இங்க வாப்பா. என்னப்பா குதிரையில கீழே விழுந்துட்டியா? குதிரையில ஏறதுக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா. காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வாலு பார்க்கணும். ரொம்ப விஷயங்கள் பார்த்தாப்ப ஏற முடியும். நம்ம ஏறக்கூடாது. சரி, அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா? யாருமே சொல்றது இல்ல. மணி ஏன் குதிரை அவர் கேட்டுட்டே இருக்காரு. அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வருது, எனக்கு தெரியுது சார், ப்ரொஃபசர் பாருங்க, அதுதான் உங்க குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்கு. எப்படிப்பா இது மேல ஏறது? மணி ஏற முடியாது, மணி இது மேல ஏறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்தாச்சு ஒரு 30 குதிரை. வேற அந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்ப அடுத்த டென்ஷன் ப்ரொஃபசருக்கு. அப்ப தனா இங்கே இருப்பாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தனா இருக்காரு. தனாவை கூப்பிட்டு, தனா இதுல எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளவு, ஒண்ணு பார்த்து சொல்லுப்பா. அது எப்படி பாக்குறது சொன்னாரு. ஏ தனா, கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு. அப்படி போய் அவர் பார்த்து, இதுல சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மேல், அதுதான் நீங்க ஓட்ட போறீங்க. மணி முடியாது மணி, அது பக்கத்துல இருந்து போனா அப்படி ஓட்டவே முடியாது மணி, பிளீஸ் மணி சொல்ற. அவர் அது காதலே கேட்காம அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில ஏறு இருக்காரு. அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேற எதுவுமே கேட்கல. மணி புடி, மணி புடி புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ. ஓடிடுச்சு, குதிரை போயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலண்ட், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரபுசார் குதிரை வந்தது, கரெக்டா டேர்ன் ஆச்சு, அங்க நின்னுது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னுது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடிதான். எல்லாம் கரெக்டா இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பிரபுசாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டா அவர் சொல்ல மாட்டாரு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, மனுஷார் மாதிரியே பேசினாங்க. அப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்ன ஆபீஸ்ல கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, குதிரை வந்து கத்துக்கணும், அது மஸ்டா. அப்போ எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில நடக்கிறது. கார்த்தி சார், விக்ரம் சார் எல்லாருமே அங்கதான் போய், ஜெயம் ரவி எல்லாருமே கத்துக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் ப்ளீஸ், குதிரைக்கு எனக்கு ஆவாது. சின்ன வயசுல ஊட்டியில எஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்துல நிற்கிற அந்த கோவர் கழுது என்ன கீழே போட்டு மிதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேல ஏறினாலும் அப்பெல்லாம் கீழே போட்டு, சார் என்னால முடியாது சார், நீங்க வேற யாரையாவது தப்பா எடுத்து கூட சொன்னேன். சரி, உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னாரு. அப்ப நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது, கார்த்தி சார் எல்லாருமே அங்க பிராக்டிஸ் பண்றாங்க குதிரையில. அப்ப எல்லாரும் ரொம்ப கான்பிடன்ஸா ஒரு 3 months இங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொகேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இந்தியாவில் நிறைய இடத்துல, தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சு.